33:13. உபாகமம் 33:13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான பரிசுத்த ஆவியினாலுக்காக நன்றி. ஆசாரிய உதவிகள் பரிசுத்தை காக்கணும், அந்த வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. வேதத்தின் மகத்துவத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு பாத்திரம் நல்ல ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி அடிமைகளை எங்களை தெரிந்து கொண்டீர். நான் சிறுகேன், தேவன் பெருகணும், வந்தியை காக்கக்கூடிய குலைக்கக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்தை வாசிங்க. உபாகம் 33:13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. போன மாதம் என்ன பார்த்தோம்? யோசேப்பை குறித்து பரிசுத்தம் விலையேற பெற்றது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது, வேதவசனம் சொல்லுது. அப்போது யோசேப்புனா பரிசுத்தம். தேவன் சொல்லுகிறார், கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவனுடைய தேசம் அப்படின்னா தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எது தேசம்? நம்ம வாழ்கிற தேசத்தை பற்றி தேவன் பேசலை. நம்ம சரீரம் தேசமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் தான் தேசம். இப்போ நம்ம என்னெல்லாம் விக்கிரக நிறைந்த நாட்டில் வாழ்கிறோம். இப்போது நார்த் கொரியா ஆண்டவர் சொல்கிற இந்த வாக்குத்தத்தம், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள். நார்த் கொரியாவை சொல்கிறாரு, சொல்லுங்கள். அது இல்லை, ஏதோ ஆப்பிரிக்காவில் பஞ்சத்தில் அடிமைத்தனத்தில் தேசத்தை, அந்த தேசத்தை பற்றி பேசலை. எந்த தேசம்? வாசிங்க. யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ தேசம் நம்முடைய சரீரம் தான் தேசம். யோசேப்பை குறித்து அவனுடைய தேசம். இப்போ தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்கிறோம். தேவன் எப்படி ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தேவன் நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளை நேசிக்கணும். தேவன் நேசிக்காத பட்சத்தில் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அவருக்கு அந்த நேசிக்கணும். தேவன் நம்ம மேல் பிரியம் வைக்கணும். ஒருத்தருக்கு மேலே பிரியம் வைக்கும் போது தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ பிரியம் இல்லாத பட்சத்தில் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. பிரியம் ரொம்ப தேசத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். சங்கீதம் வாசிங்க. 85:1 முதல் பகுதி. கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. பாருங்க, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. யாரு? தேவன் தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. உன் சரீரம் உன் தேசமாய் இருக்கிறது. உன் தேசம். தேவன் என்ன சொல்றாரு? கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. யோசேப்பு தேவன் ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். தேவன் அவனை உயர்த்தினார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 27:21 வாசிங்க. வேதம் சொல்லுது, நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்று யார் சொல்கிறார்? அப்போ தகப்பன் சொல்லுகிறார், தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும்னா, இப்போ தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா, இயேசு கிட்டவா, பரிசுத்தமாக வாழ நீ வா, தேவன் சொல்லுகிறார். வாசிங்க. ஆதியாகமம் 27:21. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். கிட்டவா, தேவன் உன்னை தடவி பார்க்கும்படி. ஏன் தடவி பார்க்கும்படி? உன் மாம்ச சுயம் ஒன்றும் இல்லாதபடி நீ பரிசுத்தமாக வாழ்கிறியா, ஆவிக்கிற வாழ்க்கையில் நீ நல்ல மிகுந்த கனி கொடுக்குறாயா? அதான் தேவன் என்ன பண்ணுறாரு? பிதா அழைக்கிறார். பிதாக்கு நிழலாட்டும். இப்போ தேவன் சொல்கிற, நான் உன்னை தடவி பார்க்கும்படி. நீ ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, தேவனுக்காக பிரயாசப்படுகிற, ஊழியம் செய்கிற, நல்லதுதான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நான் உன்னை தடவி பார்க்கும்படி நீ கிட்ட வா. யார்கிட்ட? என்கிட்ட, இயேசு தேவனிடத்துல வா, பரிசுத்தமாக பிரயாசப்படு, கிட்ட வா. தேவன் தடவி பார்க்கணும். தடவி பார்த்தா தான் உன்னை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அதான் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல், யாக்கோபா நீ இருக்கக்கூடாது, நீ இஸ்ரவேலா நீ மாறிவிடணும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கலாம்னா யார் ஆசீர்வதிக்க போறா? தேவன் தடவி பார்க்க விரும்புகிறார். உந்த தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். வாசிங்க. என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே தேவனுக்கு பிரியம். வேதம் சொல்லுது, யாக்கோபு உன் கூடாரங்களும் இஸ்ரவேல் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். யாக்கோபுடைய கூடாரங்களும் இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்களும் பற்றி தேவன் விவரிக்கிறார். பாருங்க எப்படி விவரிக்கிறாரு. ஏன் தேவன் சொல்றாரு? இன்னும் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போல. ஆனால் தீர்க்கதரிசி பேசுகிறார். யாரை கொண்டு? வணங்கா கழுத்துள்ள ஜனம் தெரியும். எத்தனை பேர் போனா
சொல்லுங்கள். 6 லட்சம் புருஷத்தில் எத்தனை பேர் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க? சொல்லுங்கள். 6 லட்சம் புருஷத்தில் எத்தனை பேர் கானான் தேசத்தில் பிரவேசித்தாங்க? சொல்லுங்கள். எத்தனை பேர் போனாங்க? 2 பேர். நான் அதுக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? 2 பேர். அப்போ தசம பாகம் அப்படின்னா என்ன? 6 லட்சத்தில் தசம பாகம் யார்? எவ்வளோ? அதையும் சொல்லுமா? 60,000 ரூபாய். 60,000 ரூபான்ற பாருங்க. 60,000 பேர். 60,000 பேர் கூட பிரவேசிக்கல இல்லை. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? அப்போ மலை மேலேருந்து ஒருத்தர் தீர்க்கதரிசி உரைக்கிறான். வாசிங்க. இஸ்ரவேல் யாக்கோபுடைய கூடாரங்களும் இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இவங்களை பற்றி தேவன் பேசல, யோசேப்பை குறித்து தேவன் பேசுகிறார். வாசிங்க. என்னாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பாருங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். வேதம் பாருங்க, தேவன் யோசேப்பை குறித்து பேசுகிறார். அல்ல 19 வசனம் வாசிங்க. 24:19. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவன், வாசிங்க. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். திருப்பி வாசிங்க. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாரு யாக்கோபிலிருந்து தோன்றுகிறார்? யாரு தோன்றார்? யோசேப்பு. யோசேப்பு தான் யாக்கோபிலிருந்து தோன்றுகிறவர். யாக்கோபிலிருந்து தோன்றுகிறவர் யோசேப்பு. யோசேப்பு என்ன பண்றானே? ஆளுகை செய்கிறார். எகிப்து தேசத்தில் ராஜாவை தேவன் மாற்றி விடுகிறார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். இப்போ வேதம் சொல்லுது யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவையும் அதை காண்பிக்குது. யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. யோசேப்பு யாரு? இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டம். யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள்? 12. இயேசு கிறிஸ்துக்கு கூட இருந்த எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். இதெல்லாம் நிழலாட்டம். சிலுவையில் 2 பேர் இயேசுவோடு இருந்தது போல யோசேப்போட சிறைச்சாலையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க. ஒருவன் சுயம்பாகி, இன்னொருத்தன் பானபாத்திரன். அப்போ ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். வேதத்தில் பாருங்க, இதெல்லாம் யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டும். அப்போ யோசேப்புக்கு என்ன பண்ணாங்க? பார்வோன் ஒரு பெயர் கொடுத்தார். என்ன பெயர் கொடுத்தாரு தெரியுமா? பாருங்க, சாப்நாத் பனியா. வாசிங்க. வேதத்தில் தேவன் ஆதியாகமம் 41:45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். போதும். அப்போ பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனியா. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் சொல்லுங்க? மேசியா என்ற ஒரு பேர். மேசியானா என்ன? உலக ரட்சகர். இப்போ தேவன் சாப்நாத் பனியானா என்ன? உலக ரட்சகர். வேதத்தில் வாசிங்க. ஆதியாகத்தில் 50 அதிகாரத்தில் பெரிய விடுதலைக்காக தேவன் யோசேப்பை நியமித்தார். பெரிய விடுதலை. இப்போ நீ பரிசுத்தமாக வாழும்போது உன்னை கண்டு தேவன் பெரிய விடுதலை கட்டளையிடுகிறார். ஆதியாகமம் 50:20. எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி. அப்போ யோசேப்புக்கு பெயர் மாற்றினது போல இயேசுக்கு தேவனுக்கு வேற என்ன பேர்? மேசியா என்ற பேர். உலக ரட்சகர் என்பது அதோடைய அர்த்தம். தேவன் மேசியா என்று தேவன் அழைக்கிறார். அதே போல யோசேப்பு பார்வோன் முன்னாடி நிற்கும்போது என்ன வயசு தெரியுமா? 30. ஒரு 2 பேர் தான் சொல்றீங்க. என்ன வயசு? 30. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது என்ன வயசு? 30 வயசு. வாசிங்க. ஆதியாகமம் 41:46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாய் இருந்தான். 30 வயதாய் இருந்தான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது என்ன வயசு? 30 வயசு. அப்போ தேவன் சொல்லுகிறார், இந்த தேசத்தும் இப்போ தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா தேவன் எங்கே நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்காரோ அந்த இடத்துல தங்கி இருக்கணும். அந்த தேசத்துல நீ தங்கி இரு. அந்த தேசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு தேவன் சொல்கிறார். அந்த தேசம் உன் சரீரத்தில் நீ பரிசுத்தமாக வாழ நீ பிரயாசப்படு. இந்த தேசம் உன் சரீரம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ தான் அநேகருக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். அதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். வேதம் சொல்லுது பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வான். எங்கே வரும்? வாசிங்க. பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்கிறான். எகிப்து உலகம், பாபிலோன் உலகம். அப்போது நம்முடைய சரீரம் உலகத்தில் இருக்கிற உன்னையும் என்னையும் நீ பரிசுத்தமாக வாழ தேவன் அழைக்கிறார். யோசேப்பின் ஆசீர்வாதம் எப்படி? யோசேப்பை எப்படி தேவன் ஆசீர்வதித்தார்?
எல்லாரும் சொல்லுவாங்க யோசேப்புடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இப்போ எப்படி நீ யோசேப்பை போல நீ பரிசுத்தமாக வாழும்போது யோசேப்புக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வரும். பாபிலோனிலும் தெய்வ சித்தம் செய்கிறவன் உண்டு. அதை போல தேவன் இந்த காலவேளையில் எகிப்தில் தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் எகிப்து ஆசீர்வாதமாக மாறினது. எடுத்தீங்களா? அப்போது நீ பிழைத்து பெருகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஜீவனும் நன்மையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், மரணமும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். யார் சொல்கிறார் சொல்லுங்க? மோசே சொல்கிறார் இல்லை? அதே போல் நீ பிழைத்து நீ சுகித்து நீ வாழும்படி நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய நியமங்கள், நியாயங்கள், தேவனுடைய கட்டளைகள், பிரமாணங்கள், அவருடைய சாட்சிகள், அவைகள் எல்லாம் நீ கை கொள்ளணும். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஆசீர்வாதம் இல்லைன்னா வராது, வரவே வராது. நீ அவருடைய நியமங்கள், அவருடைய நியாயங்கள், கட்டளைகள், பிரமாணங்கள், தேவனுடைய சாட்சிகள் எல்லாம் நீ கை கொள்ளும்போது நீ உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஏராளமான திருவசனங்கள், ஏராளமான வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆமென்றும் ஆமேன் என்றும் வாசிங்க. இப்போ வாக்குத்தத்தம் ஏன் பலிக்கல? சில வேளையில் சில நேரம் தாமதமாகுது, சில நேரம் சட்டுன்னு சில வேளையில் பலிக்கும். ஆனால் நீ தாமதமாக நம்ம பாத்திரமாக மாறக்கூடாது. துரிதமாக நீ வாக்குத்தத்தம் பலிக்க செய்யணும். ஒரு புருஷன் ஒரு மனைவியும் விவாகம் செய்கிறாங்க. விவாகம் செய்த பின்பு பிள்ளை எப்போ பிறக்கணும்? பிள்ளை 1 வருஷத்தில் பிறக்கணும் இல்லை? அது ஒரு வித்து. அப்போது அது பிள்ளை 10 வருஷம் கழித்து பிறக்குது, 20 வருஷம் கழித்து பிறக்குது. என்ன பண்ண முடியும்? இப்போது அந்த ஆசீர்வாதம் நீடிக்குது பாருங்கள். அப்படி வரக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கர்ப்பத்தின் கனி எவரால் வரும்? பலன். அப்போ தேவன் என்ன சொல்கிறார் இந்த காலவேளையில்? தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே, தேவனுக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே தேவனுக்கு பிரியம். அதனால்தான் நீ பிழைத்து பெருகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஜீவனும் நன்மையும் உனக்கு முன்பாக தான் இருக்குது, மரணமும் தீமையும் உனக்கு முன்பாக தான் இருக்குது. நீ பரிசுத்தமாக வாழ்கிறதும் உன் கையில் தான் இருக்குது, நீ அசுத்தமாக வாழ்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. நீ தான் நிர்ணயம் செய்யணும். வேறு யாரும் எந்த ஊழியக்காரனும் தலையில் வந்து கையை வச்சு நீ ஆசீர்வாதமாக இருன்னு சொன்னாலும் ஆசீர்வாதம் வராது. வருமா? வராதா? வரவே வராது. இயேசு சொன்னார், ஒருத்தனை குணமாக்கிட்டாரு. அவனை பார்த்து திருப்பி இயேசு என்ன சொல்கிறாரு? அதிக கேடு உண்டாகாதபடிக்கு நீ இன்னும் என்ன பண்ணாத, அப்போ ஏன் இப்போ இயேசு குணமாக்கினா அப்போ ஏன் அந்த திருப்பி அந்த பாவம் திருப்பி வரணும்? ஏன் அந்த வியாதி திரும்பி வரணும்? வாசிங்க. இப்போ நல்லா சத்தியத்தை நல்லா புரியணும். இயேசுவே தொட்டு குணமாக்கின பின்பு தேவன் சொல்கிறாரு, அதிக கேடு உண்டாதபடி நீ பாவம் செய்யாது. பாவம் செய்ய ஒவ்வொரு பாவத்திலையும் அது ஒரு வல்லமை, பயங்கரமான அந்தகார இருளின் வல்லமை இருந்து தேவன் உன்னை பேசுகிற என்னையும் கேட்குறவங்களையும் ரட்சித்து சபை கொண்டு வந்திருக்கிறார். சபைக்கு ஏன்? உன் ஆசீர்வாதத்தை கொண்டு அநேகர் அதே மாதிரி கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி தேவன் அழைக்கிறார். அப்போது அதே போல் நீ பாவத்தை நம்ம தொட்டு விளையாடக்கூடாது. பாவத்துக்கு ஒரு வல்லமை பலன் உண்டு. வாசிங்க. யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றான். இப்போ இன்னும் கேடு ஒன்று வராதபடி நீ பாவம் செய்யாத, இன்னும் கேடு வரக்கூடாது. பொய் சொல்கிறவன் பொய் பேசாத, லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்காத, தீமை அநியாயத்தை விதைக்கிறவன் அக்கிரமத்தை அறுப்பான்னு தேவன் சொல்லுது, வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் வாசிங்க. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அப்போ துன்மார்க்கனும் பாவிக்கு எத்தனை அதிகம் இல்லை தேவன் சொல்கிறார்ல. வாசிங்க. 11:31. நீதிமொழிகள் 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. பாருங்க, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். யோசேப்பு நீதிமான், தேவன் பூமியிலே அவனுக்கு என்ன பண்ணாரு? சரி கட்டினார். வாசிங்க. சரி கட்டப்படுமே. துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அப்போ நீ பாவியா அந்தரங்கத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம ஜீவிக்கும் போது தேவன் சொல்றாரு, அவன் துன்மார்க்கன். யார் துன்மார்க்கன்? இயேசு அறியாதவன் துன்மார்க்கன் அல்ல. நல்லா நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க இந்த காலவேளையில். யார் துன்மார்க்கன்? இயேசு அறிஞ்சவன் தான் துன்மார்க்கன். யார்? இயேசு அறியாதவன் துன்மார்க்கன் இல்லை. அவனுக்கு இயேசு தெரியாது, தேவனுடைய பிரமாணங்கள் தெரியாது, தேவனுடைய ஒழுங்கு நியாயங்கள் தெரியாது, சாட்சிகள் தெரியாது. யாரை பார்த்து துன்மார்க்கன்னு சொல்கிறாரு? இயேசுவை அறிஞ்சு துணிகரமாக நம்ம சில வேலையில் நம்ம செய்யும்போது அவங்களாம் தேவன் என்ன பண்ணுறது? துன்மார்க்கர்கள். சபைக்கு ஒழுங்காக வர மாட்டாங்க, காணிக்க ஒழுங்காக போட மாட்டாங்க, தசம பாக்கத்தை ஒழுங்காக செலுத்த மாட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது? ஊழியம் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, பரிசுத்தமாக வாழ பிரயாசப்பட மாட்டாங்க, மாம்சத்தில் வாழ பிரயாசப்படுவாங்க. இப்போ யோசிப்பை போல் தேவன் உன்னை உயர்த்த முடியாது ஒரு நாளும். ஏதோ
10ல் 1 11 நீனும் அப்படியே காலத்தை கழிக்க வேண்டியதுதான். தேவன் என்ன சொல்கிறாரு? நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும், நீ நீதியாக வாழ பிரயாசப்படணும். தேவன் இந்த காலவேளையில் யோசிப்பனே ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நீ வேதம் சொல்லுது, இனி நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், வாசிக்க, உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், இனி பியூலா என்றும் உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். பூ பூத்து காய் காய்த்து குலுங்கி என்ன பண்ணு, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும்படி தேவன் ஒரு அறுவடையை வைத்திருக்கிறார். வாசிங்க. ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இப்போ தேவன் பாருங்க, உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம்னா என்ன? உன்னுடைய சரீரம். அப்போது எகிப்து அடிமைத்தனம். அப்போ எகிப்து ஏன் ஆசீர்வாதமாக மாறிச்சு? யோசிப்பின் நிமித்தம் ஆசீர்வாதமாக மாறினது. இப்போது நீ பரிசுத்தமாக இருந்ததுன்னா உன்னை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இந்த காலவேளையில். அப்போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும். வேதம் சொல்லுது, உன் தேவனாக கர்த்தர் விசாரிக்கும் தேசம். தேசம் என்ன பண்ணுறான்னா தேவன் விசாரிக்கிறார். 11ஆம் அதிகாரத்து வாசிங்க. உபகாரத்தில் தேவனுடைய கண் அந்த தேசத்து மேல் பதிக்கப்பட்டு இருக்கு. வருஷந்தோறும் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கான்? அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டு இருக்கு. இப்போ தேவனுனை இந்த தேசம் தேவன் உன்னை விசாரிக்கிறார். தேவன் உன்னை பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11:11 நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். பாருங்க, நீ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். நீ பரிசுத்தமாக வாழும்போது மலை போல அனுபவம் உண்டு, பள்ளத்தாக்கு போல அனுபவங்களும் உண்டு. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பாருங்க, தேவன் விசாரிக்கும் தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும். வேதம் சொல்றது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. யாருடைய கண்போ நீதிமானா நீ இருக்கணும். தேவன் பாருங்க அந்த தேசத்தை விசாரிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தேவன் உன் சரீரத்தை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, தேவன் உன் சரீரத்தை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ உன்னுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படணும்ல. ஒரு பாட்டு இருக்குல்ல, என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, என் சரீரம் பாருங்க ஆசீர்வதிக்கப்படும். சும்மா பாருங்க, அது ஒரு வரி ஒண்டி. என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். போதும். அப்போ வேதத்தில் என்ன பார்க்குறோம்? நம்ம இந்த காலவேளையில் தேவன் உன் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இந்த காலவேளையில் தேவன் உன் சரீரத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் சொல்கிறார் பாருங்க அந்த பாட்டில், என் பெலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்க. எது உன் தேசம்? உன் சரீரம் உன் தேசம். அப்போது தேவன் உடைய கண்கள் பதிக்கப்பட்டு வைக்கிறது. கர்த்தர் வாசிங்க. சங்கீதம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. வேதம் சொல்லுது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா. அப்ப தேவன் இரக்கம் செய்கிற வரைக்கும் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? தேவனே நோக்கி பார்க்கணும். உன் கண் நோக்கி பார்க்குதா? வாசிங்க. இப்போ இந்த வருஷம் முழுவதும் உன் கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? உன் தேவனை நோக்கி பார்க்கணும். யோசிப்பு எப்படி தேவன் உயர்த்தினார், எப்படி அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போது ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனால் இந்த வருஷம் துவங்கும் முதல் வருஷம் முடிவு மட்டும் நீ கர்த்தரையே நீ நோக்கி பார்க்கணும். வாசிங்க. சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்க செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுது, பாடுகள் மத்தியில் நீ யாரை நோக்கி பாரு? சிலுவையை நோக்கி பார். வியாதியின் மத்தியில் சுகமாக்கும் வல்லமையை நோக்கி பார். நீ இயேசுவே பார்க்கணும் இந்த காலவேளையில்.
அதே போல் பலவீனத்தின் மத்தியில் பலன் கொடுக்கும் பரிசுத்த ஆவியை நீ நோக்கி பார். பலவீனம் பலவீனம் பலவீனம்னு சொல்லக்கூடாது. தேவன் அறிவுறுக்கிறார். நீ பலவீனம் நீ அப்படி சொன்னீங்கன்னா நீ பின்மாறி போகிற. நீ பின்மாறி பலவீனம், நீ ஏன் பலவீனம் ஆண்டவரே, ஏன் பலவீனம் ஆண்டவரே, ஏன் பலவீனம், உன் ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணுற, நீ தட்டி காலால் எட்டி உதைக்கிற. பலவீனம் 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 சொல்கிற. நீ பலவீனம் சொல்லும்பொழுது பலன் கொடுக்கும் பரிசுத்த ஆவியை நீ கண்ணோக்கிப்பார். யுத்த களத்தில் என்ன பாரு, யெகோவா நிசியை நோக்கிப்பார். குழப்பமான நேரத்தில் யாரை நோக்கிப்பார், யெகோவா ஷாலோமை நோக்கிப்பார். உன் தேவைகள் சந்திக்கப்பட யெகோவா ஈரேவை நோக்கிப்பார். நீ எல்லாம் இப்போ ஏன் இருக்கு, நீ தேவனை நோக்கிப்பார். இந்த வருஷம் துவக்கம் முதல் இந்த வருஷம் முடிவு வரை இயேசுவை நோக்கி நீ பார்க்கணும். தேவன் யெகோவா ஈரே. அப்போ உன் தேவைகள் சந்திக்கப்பட அந்த நேரத்தில் தேவன் வந்து நிற்பார். அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? அந்த தேவையில் நாளைக்கு வாடகை கட்டணும், காசு இல்லை, தேவன் இன்னைக்கு நைட்டு கொடுக்குறாரா சொல்லுங்கள்? ஆமேன். பாஸ்டர் ஐயா சொல்கிறார் பாருங்க, வாடகை பெட்ரோல் போட காசு இல்லை. ஒரு ஊழியக்காரன்ட்டு சொல்லியிருக்காரு, வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிட்டு வந்துடுறோம். எங்கே போயிட்டு வந்தீங்க, என்ன ஆந்திரா போயிட்டு வந்துடுறோம். எவ்வளோ பெட்ரோல் போட்டீங்க? 1 லிட்டர் தான் போட்டுறோம். என்ன பண்ணீங்க கேட்டேன். டேங்க் மேலே கை வச்சு ஜெபிச்சேன்னார். நீ அப்படி ஜெபிச்சிருக்கியா? இந்த கால வேலையில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, கேஸ் வாங்க காசு இல்லைன்னு. என்ன பண்ணாங்க, கேஸ் மேலே கையை வச்சு ஜெபிச்சு நாங்கள் எத்தனை மாதம் வந்துச்சோம், 2 மாதம் கேஸே வாங்கலையும். நீ என்ன பண்ணுற சொல்லு? அப்போ தேவன் பார்க்குறார் இந்த காலவேல. அப்போ யெகோவா, அப்போ உன் தேவைகள் சந்திக்கப்படும் பட்சத்தில் யெகோவா ஈரவை நோக்கிப்பார். உன் தேவையின் மத்தியில் தேவன் அந்த நேரத்தில் வந்து தேவன் சரியாக நிற்பார். நான் திருப்பி சொல்ல கேளுங்க. உன் பாடுகள் மத்தியில் நீ யாரை நோக்கி பார்க்கணும்? சிலுவையை நோக்கிப்பார். உன் வியாதி மத்தியில் சுகமாக்கும் வல்லமையை நோக்கிப்பார். பலவீனம் மத்தியில் நீ யாரை நோக்கி பார்க்கணும்? பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியை நோக்கிப்பார். இப்போ யுத்த காலத்தில் யெகோவா நிசியை நோக்கிப்பார். குழப்பமான சூழ்நிலை, வழியே இல்லை, எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணு, யெகோவா ஷாலோம். ஷாலோம்னா என்ன சொல்லுங்க? சமாதானம், சமாதானத்தின் தேவன். இப்போ வேதம் சொல்லுது தேவன் அப்போ என்ன பண்ணுறான்னா, அப்போது குழப்பமான நேரத்தில் யெகோவா ஷாலோமை நோக்கிப்பார். சமாதானத்தின் தேவனை நீ நோக்கிப்பார். சமாதானம் கொடுக்கும் தேவனை நீ நோக்கி நீ பார்க்கணும். அப்போ உன் தேவைகள் சந்திக்கப்பட நீ யாரை நோக்கி பார்க்கணும்? யெகோவா ஈரேவை நோக்கி நீ பார்க்கணும். இப்போ போதும், வந்துருங்க. உபாகமம் 33:13 கர்த்தரால் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாசிங்க. உபாகமம் 33:13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போது தேவன் சொல்கிறாரு, இப்போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. யார்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்லுகிறார். அதே போல் தேவன் உன் சரீரத்தில் தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ நீ அதை அப்படியே நீ கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதலில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இல்லை? கீழ்ப்படிதலில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஊழியக்காரர் சொல்கிறத விசுவாசிங்க அப்படியே கீழ்ப்படியணும். புருஷன் சொல்கிறத யார் கீழ்ப்படியணும்? மனைவி தான் கீழ்ப்படியணும். மனைவி அப்படியே கீழ்ப்படியணும். மனைவி சொல்கிறத புருஷன் கீழ்ப்படியணும் வேதவசனம் இருக்கா? அப்படி சொன்னால் நாங்கள் அப்படி பிரசங்கிக்கலாம். அப்படி கிடையாது. தப்போ ரைட்டோ, ஆமாம் இல்லை, நீ அப்படியே நீ கீழ்ப்படியணும். அப்படி தான், அதுதான் ஆசீர்வாதம். வேதம் தான் போதிக்குது. அப்போ இந்த கால வேளையில் தேவன் என்ன சொல்கிறாரு வாசிங்க. அப்போது கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்துள்ள நீரூற்றுகளினாலும். பாருங்க, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும். அப்போது வானத்தின் செல்வம்னா என்ன? எல்லாருக்கும் தெரியல. என்ன வானத்தின் செல்வம்னா சொல்லுங்க? வானத்தின் செல்வம் என்னது? மழை. அப்போது வேதம் சொல்றது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அப்போது புல்லின் மேல் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என்னுடைய வசனம் இறங்குதா? வானத்தின் செல்வத்தினால் யோசேப்பு நிறைந்தவனாய் காணப்பட்டான். அடிமைத்தனத்தில், சிறைச்சாலையில் தேவனை துதிக்க முடியல, பலி செலுத்த முடியல. ஈசாக்கு தான் ஏபிரகாமோட பிள்ளை. யாக்கோபு வந்து ஈசாக்கோட பிள்ளை. யோசேப்பு யாரோட பிள்ளை? யாக்கோபோட பிள்ளை. இப்போ முற்பிதாக்கள் செய்து வந்த பிரகாரம் பலி செலுத்தலாம், பலி செலுத்த முடியல. அடிமைத்தனத்தில் சிறைச்சாலையில் இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான் சொல்லுங்க? வேதம் சொல்றது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. வாசிங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போலும் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்போ தேவனுடைய உபதேசம் இறங்குதா இந்த காலவேளையில்? தேவனுடைய திருவசனம் இறங்குதா இந்த காலவேளையில்? உன் சரீரத்தில், உன் தேசத்தில், உன் சிந்தனையில் தேவனுடைய வசனங்கள் ஏறுதா? வேதம் சொல்லுது சீயோன்லேருந்து வேதமும் எருசலேம்லேருந்து வசனம்
வெளிப்படும். வாசிங்க, சீயோனிலிருந்து வேதம். அப்படின்னா என்ன? சியோன், தேவன் சியோனில் இருக்கிறார். சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து வசனம் வெளிப்படுதா இந்த காலவேளையில்? வாசிங்க. ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். கர்த்தருடைய பர்வதம், தேவனுடைய ஆலயம் தான் கர்த்தருடைய பர்வதம். இப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு திரளான ஜனங்கள் வருகிறது. ஆனால் நிறைய பேர் சபைக்கு போகிறதே கிடையாது இல்லை. இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, ஆனால் நிறைய பேர் சபைக்கு போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? சபைக்கு வர அழைக்கணும். நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க யாரெல்லாம் சபைக்கு வராதவங்களாம் நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்பட்டு அவங்களாம் அழைத்து கொண்டு வரணும். வாசிங்க. ஆலயத்துக்கு போகும் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். அவர் தமது வழியை போதிப்பார். எங்கே போதிக்கப்படும்? இங்கே சபையில். அதனால தான் சபைக்கு வரணும். தன் வழியை போதிப்பார். அவர் பாதையில் நாம் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சியோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்போ சியோனிலிருந்து வேதம் வெளிப்படுகிறது. எதற்காக தேவன் வேதம் வெளிப்படுத்துகிறார்? வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ விடுதலையோடு வாழணும். நீ அடிமைத்தனத்தில் பாவத்தோடு நீ வாழவே கூடாது. பாவத்தை தேவன் அருவருக்கிறார். எல்லாம் வெள்ளை சட்டை போட்டால் என்ன ஆகும்? வெள்ளை சட்டை போட்டால், வெள்ளை பேண்ட்டை போட்டால், கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட்டை போட்டால் என்ன ஆகும்? அழுக்கானாலும் தெரியாது. நீ பரிசுத்தமாக நீ பிரயாசப்படும் போது தான் தேவன் நீ எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு காமிச்சு கொடுப்பார். விளங்குதா? நீ பரிசுத்தமாக நீ பிரயாசப்படும் போது, நீ தேவன்கிட்ட கிட்டி சேரும்போது, பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுவார்? உன்னை தடவி பார்க்கணும்னு தேவன் விரும்புகிறார். யார் சொல்கிறா? ஈசாக்கு சொல்கிறார்ல பிள்ளையை பார்த்து, மகனே என் கிட்ட வா. தெய்வம் சொல்கிற உன்னை தடவியே பார்க்கணும். அந்த காலவேளை தடவி பார்த்து தான் தேவன் ஆசீர்வதிப்பார். சும்மா சபைக்கு வந்துட்டோம், கல்லாப்பட்டியில் காணிக்க போட்டுட்டோம், தேவன் ஒரு நாளும் அப்படி ஆசீர்வதிக்க மாட்டார். இப்போ இந்த காலவை வாசிங்க. சங்கீதம் 110:2. தேவன் என்ன சொல்கிறாரு? அப்போ நீ என்ன பண்ணுறாரு? தேவன் ஒரு செங்கல் கொடுக்குறார். செங்கல்னா என்ன? நீ ஒரு ஜெய ஜீவத்தை காண்பிக்கணும். கர்த்தர் முன்னாடி ஜெய ஜீவத்தை நீ காண்பிக்கணும். சங்கீதம் 110:2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நீ உம்முடைய சத்துருவின் நடுவே ஆளுகை செய்யும். சத்துரு யார்? சத்துரு நிறைய சத்துரு இருக்காங்க. ஏராளமாக நம்ம வீட்டார் உனக்கு சத்துரு, சபையில் சத்துரு, உன் புருஷன் உனக்கு சத்துருவாக மாறிடுவார், உன் மனைவி உனக்கு சத்துருவாக மாறிடுவாங்க, உன் பிள்ளைங்க சத்துருவாக மாறி விடுவாங்க. யார்? ஏராளமான சத்துருக்கள் உண்டு இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, எல்லாத்தோட காட்டிலும் பிசாசு பெரிய சத்துரு. நமக்கு போராட்டம் உண்டு. எதில் போராட்டம் உண்டு சொல்லுங்கள்? பூமியில் இல்லை, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும், வாசிங்க, லோகாதிபதிகளோடும். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அப்போ தேவன் சொல்றாரு, பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. அப்போ நீ போராட்டி ஜெயிக்கிறதுக்கு, நீ யோசேப்பினுடைய தேசமா போல நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஆசீர்வாதம் பெறுகிறதுக்கு நீ யோசேப்பு போல் மாற வேண்டும். வேதம் சொல்லுது, என்ன பண்ணுங்க? அப்போது ஒரு செங்கோல் தேவன் கொடுக்கிறார், ஜெய ஜீவத்தை காண்பிக்கிறது. யோசேப்பு ஜெயித்தான். எதை ஜெயித்தான்? பாவத்தை ஜெயித்தான். பாவத்தை விட்டு விலகி ஓடின உத்தம புருஷன். பாவத்தை விட்டு விலகி ஓடின உத்தம புருஷன் யோசேப்பு. நீ பாவத்தை விட்டு நீ நானும் விலகி ஓடணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து செபாஸ்டின். இங்கே யாராவது செபாஸ்டின் இருக்கீங்களா? யாரும் இல்லை, தப்பாக நினைக்கக்கூடாது. என்னடா செபாஸ்டின் சொல்லிட்டாரு. திடீர்னு ஒரு பொண்ணு வந்தாலும், செபாஸ்டின் செபாஸ்டின் என்ன தெரியலையா? அவர் பார்த்து, ஆண்டவனே நான் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் ஆச்சு, அதுக்குள்ளேயும் வந்துட்டா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ஓடட்டுமான்னு கேட்டாரான். அங்கேயே நில்லுன்னாரான். வந்து என்ன சொன்னார்? செபாஸ்டின் எனக்கு தெரியுதா? நீ என்னென்னு சொல்லுவ? அடிக்கப்பட்ட ஆட்டை போல், ஆண்டவரே வந்துட்டாயா விழுந்துருவேல. நீ விழுந்து எழும்புவ, உன்னை தேவன் ஆசீர்வதிக்கவே மாட்டார். செபாஸ்டின் தெரியுதா? அவர் சொல்கிறாரா, என்ன நீ ரொம்ப மாறிட்ட செபாஸ்டின், ஒன்றுமே பேச மாட்டேங்கிற. நான் மாறிட்டேன் தான், என்ன பண்ணுறது? அதனால தான் தேவன் என்னை மாறிட்டாரு. என் பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி போச்சு, அதனால தான் நான் உன்னை பார்க்குறதே கிடையாது, தேவன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் சரி செபாஸ்டின், நான் ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டலாம். ஏன்னா நம்ம சொல்லுமா இந்த மாதிரி, ஐயோ வந்துட்டானா ஏறுமே, நீ போக வேண்டியதானே? வந்துட்டானா நீயே சொல்லினே இருக்க, வந்துட்டானா நீ போயிடணும் அந்த இடத்த விட்டு. வந்துட்டானா நீ போயிடணும்.
பெண்ணோ ஆணோ, நீ அந்த இடத்த விட்டு போய் எருமை மாதிரி நீ நின்றுட்டு ஐயோ ஆண்டவரே வந்துட்டாயா, ஆண்டவரே வந்துட்டாயானா எப்படி? இப்போ தேவன் அருவருக்கிறார். நீ அந்த இடத்த விட்டு நீ முதல்ல கிளம்பு ஃபஸ்ட்டு. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, ஒரு செங்கோல் ஜெயஜீவன் யோசிப்பை ஜெயித்தது போல பாவத்தை விட்டு தன் வஸ்திரத்தை விட்டு விலகி ஓடினான். வாசிங்க, வஸ்திரத்தை விட்டு அவன் ஜீவனம் அவன் மானத்தையும் பார்க்கல பாருங்க, பரிசுத்தத்தை காத்து கொண்டான். பரிசுத்தம் விலையேற பெற்றது. சபைக்கு எதற்காக வரும்? ஆனால் ஒரு ஆட்டை கொடு, கொட்டாய் கொடு, மாட்டை கொடு, என் பிள்ளைக்கு வேலை கொடு, உன் பிள்ளைக்கு வேலை கொடுத்துட்டு கடைசியில் அவன் பாட்டு கல்யாணம் மட்டும் போயிடுவான், உடனே பார்க்கவே மாட்டான். நம்ம யார் பார்க்கறது? சபை நாங்கள் தான் பார்க்கணும். வாசிங்க. ஆதியாகமம் 39:12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். வெளியே ஓடி போய்விட்டான். அழுக்கு வஸ்திரம், எகிப்தினுடைய வஸ்திரம், அடிமைத்தனத்தில் இருக்க வஸ்திரத்தை நீ களைந்து விடணும். தேவன் என்ன சொல்கிறாரு? இப்போ உனக்கு ஒரு புது வஸ்திரம் தருகிறார். என்ன வஸ்திரம் தருகிறாரு? மெல்லிய வஸ்திரம் தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ என்ன பண்ணு? உடுத்திக்கோள். தேவன் சொல்லுகிறார் இந்த காலவேளையில், யோசேப்பை போல தேவன் உன்னை உயர்த்தணும். அப்போ யோசேப்பை போல உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். உன் அடிமைத்தனத்தை இருக்க வஸ்திரத்தை உதறி விட்டு நீ என்ன பண்ணு? விலகி ஓடு. வாசிங்க, ரட்சிப்பின் வஸ்திரம். வெளிப்படுத்தல் 19:8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இப்போ யாருக்கு? அவள் யார்? சபை. அவனா சபை. பேசுகிறான்னு கேட்குறீங்களும் சபை, மனமாட்டி இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன? உன் நீதி. பரிசுத்தவான், உன் நீதி, உன் வாக்கு, நீ பரிசுத்தமாக வாழ்கிற, அதுதான் வஸ்திரம். அப்போ தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிறார். வேத வஸ்திரம் சொல்லுகிறது. அதே போல் இந்த மெல்லிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் தேவன் உண்மையில் உடுத்தி இருக்கிறார் இந்த காலவேளையில். அதனால தேவன் சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிறான். வாசிங்க, நீதி வெளிப்படுத்தல் 21:7. 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமென். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பார். அப்படின்னா ஜெயம் கொள்ளும். இயேசுனுடைய பிள்ளை அப்படின்னா நீ பாவத்தை ஜெயிக்கணும். நீ என்ன ஜெயிக்கணும்? நீ பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்காதவன் இயேசுனுடைய பிள்ளையே அல்ல. பாவத்தை ஜெயிக்கலன்னா கர்த்தருடைய நாமத்தை உரைக்கிறவன் அநியாயத்தை விட்டு விலக கடவுது. வேதவசனம் சொல்லுது, நீ அநியாயம் செஞ்சுட்டு நீ கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடாது. தேவன் அருவருக்கிறார். தேவன், நீ விசுவாசியாக இருந்தாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை தான். நீ கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிற, நீ அநியாயத்தை விட்டு விலகுன்னு வேதவசனம் சொல்லுது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், பெரிய ஊழியமோ சின்ன ஊழியமோ, நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, நீ அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயத்தை விட்டு விலகுன்னு வேதவசனம் சொல்லுது. எடுத்தீங்களா? அப்போது வேதம் சொல்லுது இந்த காலவேளையில், அப்போது அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தின் உள்ள நீரூற்றுகளினாலும் அந்த தேசம் எப்படி இருக்குமா? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். வானத்தின் செல்வம். சங்கீதம் 57:10. வாசிங்க, சங்கீதம். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. உமது கிருபை எங்க இருக்கு? வானம் பரியந்தம். தேவனுடைய கிருபை இல்லை, தேவனுடைய கிருபை. வேதவசனம் எங்க கிருபை? அப்போ வானத்திலிருந்து அவ்வளோ பெருசு தேவனுடைய கிருபை. அதான் வேத சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிங்க. அப்போ நீ சத்தியத்தை அறியணும். தேவன் ஏராளமான திருவசனங்களை போதிக்கிறார். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். அப்போ கிருபையும் சத்தியம் ஒன்றையும் ஒன்று சந்திக்கும். வாசிங்க, கிருபையும் சத்தியம். எப்படின்னா என்ன? எங்கே சத்தியம் வெளிப்படுதோ தேவனுடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறது. எங்கே ஒரு சபையில் ஆவிக்குரிய ஆழமான சத்தியம் வெளிப்படுதோ அங்கே தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். வானபரியந்தம் தேவனுடைய கிருபை எட்டி இருக்கிறது. ஆண்டவரே, தேவனை துதிச்சோம், தேவனை ஆராதிச்சோம், தேவனுக்காக பலிகள் செலுத்தணும், தேவனுடைய பந்தியில் பங்கெடுத்தோம். தேவன் அதை மேன்மை பாராட்டலை. தேவன் என்ன சொல்றாரு? எங்கே சத்தியம் வெளிப்படுதோ அங்கே தான் தேவனுடைய கிருபை வெளிப்படும். வாசிங்க. சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்த செய்யும். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நீ கிருபை வானபரியந்தம் கிருபை. கர்த்தருடைய ஏராளமான திருவசனங்கள், ஆழமான கர்த்தருடைய செய்திகள், திருவசனங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு தேவன் பேசுகிறார். அப்போது வானபரியந்தம் கிருபை இருக்குது. அப்போது நீ சத்தியம் வெளிப்படுது, ஆனால் உனக்கு கிருபை இருக்கா? அதான் வேதம் சொல்லுது, கிருபை சத்தியமும் கிருபை என்ன பண்ணும்? ஒன்றை ஒன்று சத்தியம் வெளிப்படும் பொழுது தேவன் ஒரு கிருபை தருகிறார். என்ன கிருபை தருகிறார்? இந்த சத்தியத்தின்படி நீ வாழ முடியும், நீ பரிசுத்தமா நீ வாழ முடியும். தேவன் என் சரீரத்தை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்துடன் நீ வாழ முடியும். வாசிங்க.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நீதிமொழிகள் 16:6 வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்பட போதும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், அவர் கிருபை வானம் பரியந்தம். அதனால தான் அப்போ வானத்தின் செல்வம் என்ன? மழை, உபதேசம், கர்த்தருடைய வசனம், கிருபை, இதெல்லாம் வானத்தின் செல்வம். இதெல்லாம் வானத்தின் செல்வத்தை காண்பிக்கிறது. அதனால தான் அவைகள் காலைதோறும் புதியவைகள். வாசிங்க, எவைகள் காலைதோறும் புதியவைகள்? தேவன் கிருபை கொடுக்கிறார். எதுக்காக கிருபை கொடுக்கிறார் சொல்லுங்க, வாசிங்க. அவை காலைதோறும் புதியவைகள். புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். போதும், அவை காலைதோறும் புதியவைகள். சங்கீதம் 63:1 வாசிங்க. காலைதோறும் அவை புதியவைகள். காலைதோறும் அப்படி என்ன? தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே நீ தேவனை தேடும் போது தான் உனக்கு கிருபை கிடைக்கும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. யோசேப்புக்கு தேவன் கிருபை கொடுத்தார். இங்கே அடிமைத்தனத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுவான்? அதிகாலமே அவன் தேடுகிறான். அதிகாலமே உன்னுடைய சிறை இருப்பில், உன் அடிமைத்தனத்தில் நீ அதிகாலமே நீ தேவனை தேடணும். ஸ்க்ரீனில் போடுங்க. சங்கீதம் 63:1 நீ என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. பாருங்க, என்ன தண்ணீரற்றதுமான நிலம். அப்படியா? தேவன் என்ன பண்றாரு? ஓன் தேசம் தண்ணீர் உள்ள நிலம், வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலம், வறண்ட நிலவரத்தில் காணப்படுகிற தேவன் என்ன பண்ணுறான்? நீர் பாய்ச்சின தோட்டத்தை போல தேவன் மாற்ற போகிறார். உன் தேவன் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கு. என்ன தாகம் சொல்லுங்க? இந்த காலவில் என்ன தாகம்? ஓடி வந்தவனுக்கு தான் தாகம் இருக்கும், இல்லை ஏசியில் வந்தவனுக்கு தாகம் இருக்குமா? சொல்லுங்கள், ஓடி வந்தவனுக்கு. அப்போது அதே போல் நீ பரிசுத்தமாக வாழ நீ தாகமாக இருக்கணும். தேவனை போல் நீ பரிசுத்தமாக வாழ நீ தாகமாக இருக்கணும். வேதம் சொல்லுது, மானானது நீருடைய வாஞ்சத்து கதறுவது போல் என் ஆத்மா தேவனியன்னு. எதுக்காக உன் வாஞ்சேன்னு? நீ இயேசுவை போல நீ மாறு. யோசேப்பனை ஆசீர்வாதத்தை நீ பெறுவதற்கு. யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாய் இருக்கிறான். அதை போல வாசிங்க. சங்கீதம் 42:1 மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். அப்போ நீ அதிகாலமே, அதுதான் தேவன் சொல்றாரு, அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலைதோறும் அப்போ தேவன் என்ன பண்ணுகிறாரு? அதிகாலமே நீ தேவனை தேடும்போது தேவன் போஷிக்கிறார். அதிகாலமே கிருபை. என்ன கிருபை? மன்னா ஒரு கிருபை. அதிகாலமே மன்னா வருது. தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஏற்ற வேலையில் கல்விமான நாவு ஆவியை உனக்கு கொடுக்குறார். ஏற்ற வேலையில் தேவன் அதிகாலமே என்ன பேசணும், யார்கிட்ட தேவன் எப்படி உங்ககிட்ட பேசுகிறாரு, தேவன் எதை கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறாரு. இது வாணிங்க. யாத்திராகவும் 16:15 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணுறாங்க? அதிகாலமே தேடுகிறாங்க. என்ன தேடுறாங்க? மன்னாவை பொறுக்குறாங்க. 16:15 14 யாத்ராமும் 16:14 பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வானத்தின் மீதெங்கோ உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து போத்து. அப்போ வேதம் என்ன சொல்லுது? என்ன தேவன் இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது 21 இன்னது என்ன போதும் அது இன்னது என்று அறியாதிருந்து. இங்கிலீஷில் என்ன அப்படின்னா என்ன? வாட் இஸ் இட்? மண்ணான இது என்ன புதுசாக இருக்குது என்ன பாருங்கலாம். இப்போ தான் ஒரு பிரச்சனை போச்சு, இப்போ என்ன திருப்பி இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இது என்ன புது பிரச்சனை? வாட் இஸ் இட்? மண்ணானா அதான். எதுக்கு தேவன் உங்களுக்கு மண்ணா கொடுக்குறார்? எதுக்கு கிருபை கொடுக்குறார்? ஒரு பிரச்சனை போயிடுச்சு. மண்ணானா என்ன? இது என்ன புதிதாக இருக்கிறது. அதான் மண்ணாக்கு அர்த்தம். மண்ணாக்கு அர்த்தம் என்ன? இது என்ன புதுசு. இது என்ன புது பிரச்சனை? இப்போ தான் ஒரு பிரச்சனை போச்சு, இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. இதுதான் புது பிரச்சனை, புது மண்ணா, புது கிருபை. வாசிங்க திருப்பியான வசனத்தை 15. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்கள் நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அப்போ தேவன் கிருபை கொடுக்கிறார். என்ன கிருபை? மனுஷன் எதனால் பிழைக்கிறான் சொல்லுங்க? தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைக்கிறான். இந்த காலவேளையில் தேவன் இடைப்படுகிறார், தேவன் பேசுகிறார்.
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சுயமாக பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தம் இடைப்படுகிறார். மனுஷனை பலப்படுத்துக்கிறதுக்கு, அவனை ஆற்றுவதற்கு, அவனை தேற்றுவதற்கு, உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஏராளமான வசனங்களை கொண்டு தேவன் உன்னை தேற்றுகிறார். இதுதான் புதிய புதிய கிருபை, புதிய புதிய வானத்தின் செல்வம். அதுதான் வானத்தின் செல்வம். வானத்தின் செல்வம் வேணுமா, பூமிக்குரிய செல்வம் வேணுமா? யாருக்கெல்லாம் வானத்தின் செல்வம் வேணும் கை தூக்குங்க. எல்லாம் தான். யாருக்கெல்லாம் பூமிக்குரிய செல்வம் வேணும் கை தூக்குங்க. எல்லாம் ஜாக்கிரதை தான் இருக்கீங்க. பாஸ்டர் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறவங்கள. என் தம்பியை ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட போது கொஞ்ச நாள் வந்தான். எனக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை. ஒரு வாட்டி வீட்டு கூட்டம் நடத்துகிறோம். வீட்டு கூட்டத்தில் வந்து, என்ன உன் வீடு பாரு பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது, ஆண்டர் எப்போ உன் வீட்டை பெயிண்ட் அடிப்பாருன்னா, 70 வயசில் பெயிண்ட் அடித்து 71 வயசில் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னா. என்ன சொன்னான்? அவன் சொல்கிறான், இப்போ தேவனை பாருங்க, 70 வயசில் பெயிண்ட் அடித்து 71 வயசில் செத்துருவேன். நான் கேட்டேன், எதுக்காக நீ சபைக்கு வந்தேன்னு? பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக? இல்லை, நான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் வந்தேன் அப்படின்ட்டான். எதுக்கு அவருக்கு? எதுக்கு? பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் வேணுமா, ஆவிக்குரிய ஆசீர்வாதமே வேண்டாமா? நான் யோசித்தேன், சரி அடடா ரைட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தாலே இவனை ரசிக்கிறது கஷ்டமான காரியம். அப்போ என்ன பண்ணணும்? என் தம்பிக்காக நான் நிறைய ஜெபிக்கணும். ஆண்டவர் குருடனாக இருக்கான், இவன் ஆவிக்குரிய மனக்கண்கள் நீ என்ன பண்ணுங்க திறந்து கூட ஆண்டவரே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறது? என் தம்பி ரசிக்கப்படணும். அப்போ இந்த காலவேளை எதையோ சொல்லிட்டேன். அப்போது வேதம் சொல்லுது, வாசிங்க உபாகம் 33:13. இன்னைக்கு ஒரு வருஷம் தான் நம்ம தியானிக்க போகிறோம், அவ்வளோதான் நேரம் இருக்குது. உபாகம் 33:13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்துள்ள நீரூற்றுகளினாலும். இப்போ வானத்தின் செல்வத்தை பார்த்தோம். இப்போ வேதம் சொல்லு, ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் உன்னை ஆசீர்வதிக்கும் தேவன் இந்த காலவேளை. அப்போ நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பு தான் ஊற்று. உன் ஊற்று எது? ரட்சிப்பு தான் ஊற்று. உன் ஊற்று. அதை நீ என்ன பண்ணக்கூடாது? கெடுக்கக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது, கெட்டு போக விடக்கூடாது. மறைவு கட்டப்பட்டு நீர் ஊற்று என்று வேதம் சொல்கிறார். உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், உன் பரிசுத்தை கொண்டு உனக்கே ஒரு ஞானம் இருக்கணும், ஒரு எச்சரிப்பு இருக்கணும். வாசிங்க, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து. ஏசாயா 12:3. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போ வேதம் பாருங்க அழகா சொல்லுது. அப்போ நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து வேதம். அப்போ உன் இருதயம் ஒரு ஜீவ ஊற்றுன்னு தேவன் சொல்கிறார். வாசிங்க, உன் இருதயம் ஜீவ ஊற்று. ஆண்டவர் சொல்கிறாரு ஜீவ ஊற்று. அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட, நீ சந்தோஷமாக இருக்கணும். அதான் ஜீவ ஊற்று. புதிய புதிய திருவசனங்கள், புதிய புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய புதிய. இப்போ வேதத்தை இதை ஃபஸ்ட்டு வாசிங்க. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதிலிருந்து ஜீவ ஊற்று பிறப்படும். ஜீவ ஊற்று அதிலிருந்து தான் பிறப்படும். அப்போது நீ நகரவாசி அல்ல, நீ என்ன அரண்மனை வாசி. எல்லாம் என்ன பாருங்க, நீ நகரவாசியாக இருக்க விரும்புகிறாயா, நீ அரண்மனை வாசியாக மாற விரும்புகிறாயா? தேவன் என்ன பண்ணாரு? அடிமைத்தனத்தில் இருக்கிறவனை சிங்காசனத்துக்கு, ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு யோசேப்பை கொண்டு போயிட்டார். இந்த காலவேளையில் நீ அடிமைத்தனத்தில் பாவத்தில் இருக்க விரும்ப போறியா, இல்லை தேவன் யோசேப்பை போல் உன்னை உயர்த்த நீ விரும்ப போகிறாயா? இந்த காலவேளை பரிசுத்தரே இடைப்படுகிறார். அதனால தான் ஆண்டு சொல்கிறார் ஆரம்பத்திலே, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகள், அப்போ நீ வெட்டாத துறவுகள். வாசிங்க, நீ ஒன்றும் உன் பிரயாசமே நீ பரிசுத்தமாக பிரயாசப்படு. எனக்கு படிப்பறிவில் தேவையில்லை, எனக்கு அழகில் தேவையே அல்ல, எனக்கு தாழ்ந்தல தேவையில்லை. உனக்கு என்ன தேவை? ஒன்று தான் தேவை. ஒன்று மாத்திரம்தான். எடுப்படாத நல்ல பங்கை மரியால் தெரிந்து கொண்டது போல இயேசுனுடைய பாதத்தில் தங்கியிருப்பதை நீ தெரிந்து கொள். பரிசுத்தமாக வாழ்கிறத தெரிந்து கொள். உன் பரிசுத்தத்தை காட்டுக்கொள். தேவன் உன்னை கண்டிப்பாக உயர்த்துவார். வாசிங்க வேகமாக. பட்டணங்கள், நீ நிரப்பாத சகல வஸ்துக்கள், நீ வெட்டாத துறவுகள் எடுத்தீங்கன்னா வாசிங்க. இப்போ தேவன் சொல்கிறாரு பாருங்க, ஏன் நீ உன் பிரயாசம் அல்ல, உன் பிரயாசம் அல்ல. உபாகமம் 6:10 உபாகமம் 6:10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்பொழுது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்படாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும். பாருங்க, நீங்க வெட்டப்படாத துறவுகள்னா கிணறுகள். அதான் ஆண்டு சொல்வாரு, என்ன முத்தரிக்கப்பட்ட
கிணறு வாசிங்க. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. மறைவு கட்டப்பட்ட ஒரு கிணறுக்கு சுவர் இல்லை, எல்லாம் என்ன பாருங்க, ஒரு கிணறு இருக்கு, அதுக்கு சுவரே இல்லை, அதுக்கு மறைவு கட்டப்படலை. அந்த கிணறு எப்படிப்பட்ட கிணறா மாறிடும்? அழுக்கு தண்ணியாக மாறிடும். அழுக்கு தண்ணியாக, சாக்கடை தண்ணியெலாம் வரும். அதுக்கு மறைவு கட்ட. அப்போது நீ தேவன் உன்னை நீரூற்றாய் வைத்திருக்கிறார். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. என்ன மறைவு? பரிசுத்தம் தான் மறைவு. அதை நீ பாதுகாத்துக்கொள்ளணும். உன் ஜீவ ஊற்று நீ என்ன பண்ணுறது? தேங்கி நாற்றம் எடுக்காதபடிக்கு நீ ஒரு மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றாக மாற வேண்டும். வாசிங்க வசனத்தை வேகமா. உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். பாருங்க பாருங்க, என் சகோதரியே மணவாளியே. திருப்பி வாசிங்க, கேட்கும் போதே அவ்வளோ ஆசையா இருக்கு. என் சகோதரியே, என் மணவாளியே. பாரு, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். நீ அடைக்கப்பட்ட தோட்டம். சபை தான் அடைக்கப்பட்ட தோட்டம், உன் வீடு அல்ல. சபை அடைக்கப்பட்ட தோட்டம். நிறைய பேருக்கு சபையோட அருமையே தெரியல. யூடியூப்லையும் சரி, இங்கேயும் சரி. வாசிங்க. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அப்படின்னா உன் ரட்சிப்பு தான் நீரூற்று. அதுக்கு உன் பரிசுத்தம் தான் பாதுகாப்பு. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். தேவன் உன்னை முத்தரை செய்கிறார். முத்தரை செய்கிறார். நீ பரிசுத்தமா இருக்கும்போது அந்த கிணறு முத்தரிக்கப்பட்ட கிணறா மாறுது. அதில் தான் தேவன் சொல்லுகிறார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டியில் என் அண்டியில் வாருங்கள். உனக்கு என்ன தாகம் இந்த காலவேளையில்? தாகத்தோடு வந்திருக்கிற உன்னை பார்த்து தேவன் சொல்கிறார், ஓ தாகமாக இருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்க. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த வசனத்தை கொண்டு எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க. ரசிக்கப்பட்ட பின்பு தேவன் அழைக்கிறார். என்ன உன் தாகம் என்ன? வாசிங்க. ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். பாருங்க, நீ பணமின்றி விலையுமின்றி அப்படின்னா நீ பரிசுத்தமா வாழு. சபைக்கு வா, சபைக்கு வா. சபை கூடி வருகிறது, சிலர் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாத. சபைக்கு வராதவன் சபிக்கப்பட்டவன். வாசிங்க. சபைக்கு போகாதவன் சபிக்கப்பட்டவன். உன் வீடு பெரிய வீடு, நீ பெரிய பெஞ்ச் வச்சுருக்க, என்ன பண்ணுறது? நீ பெரிய BMW வச்சுருக்க, பெரிய வீடு தான். ஆனால் அவனை சபிக்கப்பட்டவன் ஆண்டு சொல்கிறாரு. 10 லட்சம் சம்பளம், 8 லட்சம் சம்பளம், அவன் சபைக்கு போகல. ஆனால் தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேவன் பேசலை. சபைக்கு வராதவன் சபிக்கப்பட்டவன். சபைக்கு போகணும். வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுது, இப்போ சபை கூடி வருகிறதை அப்படின்னா சபை எப்பெல்லாம் கூடுதோ நம்ம அப்பெல்லாம் வரணும். இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த ஒரு நாள் தான் நம்ம ஆசரிக்கிறோம். அந்த ஒரு நாள் இல்லை, சபை எப்பெல்லாம் கூடுது? அதிகாலை 5 மணி எப்பெல்லாம் சபை கூடுது? முடிஞ்ச அளவுக்கு சபைக்கு வந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. இது தேவனுடைய வீடு. தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அப்போது வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடி, வேத சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ பைபிள் ஸ்டடிக்கு வரணும். ஒரு நல்ல பக்தியாக இருக்கவன், நல்ல பக்தியாக இருக்கிறவன் அப்படின்னா நீ எப்படி என்ன இப்போ பார்க்கலாம்? பைபிள் ஸ்டடிக்கு வரவங்கள நீங்கள் பார்க்கலாம். தேவன் மேலே வாஞ்சியாக இருக்காங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நீ நேசிக்கணும். அதான் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ தேவன் சொல்கிறாரு, உபவாச கூட்டம் எதுக்கு? இந்த ஜாதி பிசாசு உபவாசம் இல்லாமல் போகாது. சனிக்கிழமையே காத்திருக்கிறோம். நீ காத்திருக்கணும். என் கத்திரை ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அப்போ பரிசுத்த ஓய்வு நாளில் நீ ஆசரிக்கணும். இது என்ன பரிசுத்த ஓய்வு நாள்? அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? இந்த ஜீவ ஊற்று. அப்போ ரட்சிப்பு தான் அந்த ஜீவ ஊற்று. அந்த ரட்சிப்பு தேவனிடத்தில் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ தேவனை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய மனமகிழ்ச்சியை பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீ ஆசரிக்கும் போது நீயும் உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. நீயும் உன் வீட்டாரும். வாசிங்க திருப்பி உபாகம் 33:13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்துள்ள நீரூற்றுகளினாலும். பாருங்க, ஆழத்தில் உள்ள நீரூற்று. வேதம் சொல்லுது, உன் கிணற்றில் உள்ள, இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் திறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. அப்படின்னா என்ன? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும். நீதிமொழிகள் 5:15. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. வேதம் ஆண்டு நல்லா கற்றுக்கொள்ள, எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஆழத்தின் உள்ள நீரூற்று, உன் கிணற்றில் உள்ள தண்ணீர், உன் துறவில் ஊறுகிற
ஜலம் எதை காண்பிக்கிறது? பழைய ஏற்பாடு காலத்தில் ஏப்ராம் துறவு வெட்டுறான், ஈசாக்கு துறவு வெட்டுகிறான். பக்கத்தில் உள்ள எந்த அந்நிய புருஷனோ புறஜாதி மக்களோ அந்த துறவில் பங்கு கிடையாது. அது எப்படி பங்கு கிடையாது? அது எப்படின்னா, துறவு ஒரு கிணறுனா உன் மனைவிக்கு அடையாளம், அது மனைவிக்கு அடையாளம். உன் மனைவி அந்த தண்ணீர் மாத்திரம்தான் நீ பருகணும். உனக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் அவன் அதை மாத்திரம்தான் நீ பருகணும். வேதம் அதான் சொல்லுது. திருட்டு தண்ணீர் என்ன பண்ணுமா? வாசிங்க. திருட்டு தண்ணீர். ஏன் ஆண்டவர் திருட்டு தண்ணீர் சொல்கிறாரு? ஒரு வாட்டி ஒரு சபையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் சொல்கிறாரு, பேரெல்லாம் வேண்டாம், இப்போ அவர் செத்து போயிட்டார், நான் எந்த பழைய சபையில். அவர் சொல்கிறாரு, பிரதர் திருட்டு தண்ணி தித்திக்குமா? தேவையா? அவரே வயசான கிழமை சொல்லலாமா? அப்படி சொல்கிறாரு, பிரதர் திருட்டு தண்ணி தித்திக்கும். நீ எந்த தண்ணி குடிக்கணும் இந்த கால வேளையில்? யோசேப்பை போல இது உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னா உன் கிணற்றில் உள்ள துறவின் நீரை தான் நீ பருகணும். அதான் ஜீவ ஊற்று. அந்த ஊற்றை தான் நீ தேவன் அதை தான் விரும்புகிறார். வாசிங்க. நீதிமொழிகள் 9:17. மதியனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். பாருங்க, திருட்டு தண்ணீர் தித்திக்குமா? எப்படி இருக்கு பாருங்க. அவருக்கு 65-70 வயசு ஆச்சு. என்னை பார்த்து நானே ரசிக்கப்பட்டு புதுசாக வந்திருக்கேன். என்னை பார்த்து வந்து திருட்டு தண்ணி தித்திக்குன்னா நாங்கள் குடிக்காத தண்ணியா? பாவியிலும் பிரதானமான பாவினா தேவன் என்னையே அடித்து ஒடிச்சு கழுவி கொண்டு வந்து நிறுத்தி என்னை பார்த்து திருட்டு தண்ணி திப்பி நீ என்ன? இப்போது எவ்வளோ வசனம் இருக்குது. அந்த வசனம் வருது பாருங்க. இப்போ திருட்டு தண்ணி தித்திக்குமா? யோசேப்புக்கு தித்திக்கும் திருட்டு தண்ணி. ஆனால் அந்த தண்ணீரை அவன் பருகவே இல்லை இந்த காலவேளையில். அப்போது வாசிங்க. இப்போ தேவன் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 5:21 வாசிங்க. மனுஷுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வருஷம் துவக்கத்து முதல் இந்த வருஷம் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் பதிக்கப்பட்டு இருக்கிறது போல, இந்த வருஷம் துவக்கம் முதல் இந்த வருஷம் முடிவு வரை 7ஆம் மாதம் வந்துட்டோம். உன் கண்கள் உன் இயேசுவையே நீ பார்க்கணும். உன் புருஷனையோ உன் மனைவியோ உன் பிள்ளைகளையோ உன் சொந்தக்காரங்களையோ நீ யாரையும் நீ பார்க்காத. நீ இயேசுவை நீ பார். நீ கர்த்தரை நோக்கிப்பார். நீ வசனத்தை நோக்கிப்பார். வேதம் சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானம் இல்லாமல் திரிகிறாயே, உன்னை பார்த்து தேவன் பேசுகிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்போ மனுஷன் தேவன் என்ன பண்ணுறாரா? கர்த்தருடைய கண்களுக்கு வாசிங்க திருப்பி. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் தேவன் சீர்தூக்கி பார்த்தது நிமித்தம் யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அதே போல் இந்த காலவேளை உன் வழியும் என் வழிகளையும் தேவன் பார்ப்பாரு. அந்த வழிகள் எல்லாம் எப்படி தேவன் சீர்தூக்கி பார்ப்பாரு. சீர்தூக்கி பார்த்த பின்பு தேவன் நம்மளையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எல்லாருமே இருக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ யோசேப்புக்குரிய ஆசீர்வாதம் ஒரு வசனத்தினா கர்த்தருடைய கிருபையால் தியானித்தோம். தேவ சித்தமானால் தேவன் கிருபை பாராட்டினா யோசேப்பை குறித்து ஆசீர்வாதங்கள், ஆழமான உபதேசங்கள். நீங்கள் நல்லா வாஞ்சியாக வாங்க. தேவன் இடைப்படுவார். தேவன் என்ன பண்ணுவாரா? பேசுவார். வாஞ்சிக்கு ஏற்றபடி தேவன் பேச வல்லவராக இருக்கிறார். உபாகம் 33:13 வாசிங்க திருப்பி. உபாகம் 33:13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் உம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பை குறித்து கர்த்தரால் உம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்துள்ள நீரூற்றுகளினாலும். பாருங்க, வானத்தின் செல்வத்தினாலும் அப்புறம் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு. கண்களை மூடும் அந்த காலவேளையில். ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த காலவேளையில் பரிசுத்தை கொடுத்து தியானத்தம் கடந்த மாதம் இந்த பரிசுத்தம் விலையேற பெற்றது. தேவன் பாருங்க, அவருடைய பரிசுத்தத்தை கொண்டு உன்னை என்னையும் மீட்டு கொண்டார். அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது. கர்த்தருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். அந்த ரத்தத்தை புசிக்கும் போது, அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது, அவர் அந்த அப்பத்தை புசிக்கும் போது அபாத்திரமாக ஒரு நாளும் நம்ம புசிக்கக்கூடாது. அநேக வேலையில் இந்த காலை வேலை பந்தியில் புசிச்சிருப்போம், பானம் பண்ணியிருப்போம். உன் பாத்திரம் எப்படிப்பட்டது? இந்த காலை வேலை பரிசுத்தமாக இருந்தால் புசிச்சாயா? பரிசுத்தமாக இருந்தால் பானம் பண்ணாயா? இல்லை அபாத்திரமாக இருக்கிறாயா? தேவன் கிட்டது யோசிப்பு நியாய தீர்ப்பு பெற்றது போல என்ன நியாய தீர்ப்பு? தேவன் உயர்த்தினார். தேவன் அவனை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்?
தேவன் அவனை நகரவாசியால் அரண்மனை வாசியாய் தேவன் அவனை உயர்த்தினார். ராஜாக்களுக்கு அடுத்ததாக தேவனை உயர்த்தினார். இந்த காலை வேளையில் தேவன் உன்னை என்னையும் ராஜாக்களோடு உட்கார்ந்து அமர வைத்து அழகு பார்க்க போகிறார். உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிரு. மகனே மகளே கலங்காது. உன் கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய துருத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார். கர்த்தர் தேவன் ராகலை கடாட்சது போல, தேவன் சாராலை கடாட்சது போல, தேவன் யோசேப்பையும் சிறையிருப்பிலிருந்த தேவன் என்ன பண்ணாரா, அவனை பெருகி இருக்கிறார். தேவன் பாருங்க, யோசேப்பை வெளியே கொண்டு வந்தார். அதே போல் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன துயரங்கள், என்ன பாடுகள், என்ன கஷ்டங்கள், என்ன நிந்தைகள், என்ன அவமானங்கள், தேவனுக்காக படுகிற பிரயாசம் ஒன்றும் வீணாக போகாது. நீ கர்த்தரையே நோக்கி பார். உன் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். இந்த காலை வேளையில் உன் கண்கள் இயேசு மேல் பதிக்கப்பட்ட கண்களாக இருக்கணும். பாடுகள் மத்தியில் சிலுவையை நோக்கி பார். வியாதியின் மத்தியில் சுகமாக்கும் வல்லமையை நோக்கி பார். பலவீன மத்தியில் சுகம் கொடுக்கும் பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியை நோக்கிப்பார். யுத்த காலத்தில் யெகோவா நிசுவை நோக்கிப்பார். குழப்பமான சூழ்நிலையில் யெகோவா ஷாலோமை நோக்கிப்பார். உன் தேவைகள் சந்திக்கப்பட யெகோவா ஈரவை நோக்கிப்பார். தேவன் உன் தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கார். நீ யோசேப்பை போல மாறு. யோசேப்புடைய பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. வாயை விரிவா தர ஆண்டவர்கிட்ட நீ கேள். யோசேப்புடைய பரிசுத்தம் வேணும் எனக்கு ஆண்டவரே. யோசேப்பை போல நான் மாறணும் ஆண்டவரே. கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், பேசும் ஆண்டவரே. நீ சொல்லு, வாயை திறந்து சொல்லு. இந்த காலவேளை தேவன் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. ஒன்றும் என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. சொல்லுங்க, எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் போய்விடுவார் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, எந்தன் தேவனால், நிச்சயமாய் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வசனத்தை பகிர்ந்து கொடுத்த தேவ தாசரோடும் ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற தேவ மக்கள் அனைவரோடு கூட, பங்கு பெறாத ஒவ்வொரு தேவ ஜனத்தோடு கூட நம்முடைய வருகை பரியந்தம் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லாரையும் இந்த நாட்களிலே பெருகச் செய்வார். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இன்னும் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.